ஸோ இந்த அத்தியாயத்தில் வந்து இது வந்து பிராமண சிறுவனால் பரீட்சித் சபிக்கப்படுதல் என்ற இந்த அத்தியாயத்து பேரில் வந்து நாம் இப்போ 7ஆம் ஸ்லோகத்தை பார்த்துட்ருக்குறோம். இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து நான் பரீட்சித் மகாராஜனுடைய குணங்களை பார்த்துட்ருக்குறோம். பரீட்சித் மகாராஜ் அவருடைய மகிமைகள், அவருடைய குணங்களை பற்றி சூத கோஸ்வாமி சொல்லிகிட்ருக்காரு. அதில் வந்து இப்போ நாம் 6வது ஸ்லோகத்தை பார்த்தோம் என்றால், பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு சென்ற அதே நாளில் அக்கணமே எல்லா அதர்ம செயல்களையும் தூண்டும் கலிபுருஷன் இவ்வுலகில் பிரவேசித்தான். அதை நாம் பார்த்தோம். போன அத்தியாயத்தில் வந்து காளை மாட்டையும் பசு மாட்டையும் வதம் செய்வதற்காக கலிபுருஷன் முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். அபிமன்யுவின் சிறந்த சக்தி வாய்ந்த மகன் உலகப் பேரரசாக இருக்கும் வரை கலிபுருஷன் செழிப்படைய வாய்ப்பில்லை என்ற முன்னால் அந்த ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ பரீட்சித் மகாராஜன் வந்து அந்த பயணம் போகும்போது அந்த காளை மாடையும் பசுமாடையும் கொல்றதுக்காக கலிபுருஷன் முயற்சிப்பது பார்த்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பரீட்சித் மகாராஜன் கலிபுருஷனை கொல்லலை. பரீட்சித் மகாராஜன் அவ்வளோ பெரிய ஒரு அரசர். அவர் வந்து அந்த க்ஷணமே அந்த கலிபுருஷனை கொண்டிருந்தார்னா இந்நேரம் நாம் துவாபர யுகத்தில் இருந்து ஃப்ரீயாக இருந்திருப்போம். எந்த பிரச்சனை இருந்திருக்கா? இல்லை, நீங்கள் என்றைக்கு யோசிக்கல? நீங்கள் என்ன, பரீட்சித் மகாராஜ் அந்த கையில் கண்டிப்பாக வாள் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் பசுவை வதம் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றம், பெரிய ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அந்த இடத்துல அந்த அரசர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்வார். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே அப்போயே வந்து பரீட்சித் மகாராஜ் கலிபுருஷனை கொண்டிருந்தார்னா பசுவதை, அதுக்கப்புறம் பெரிய ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையில் நாம் தப்பிச்சுக்கலாம். இந்த கலியுகமே வந்திருக்காது இல்லைங்களா? அப்படிங்களா? என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்றைக்கே யோசிச்சிருப்பீங்களா? ஆமாம், அதுவும் சரிதான். பட் அந்த யுகத்தை நடத்துபவர் தான் அந்த மெயின் ஆள் வந்த கலிபுருஷன். ஒரு படத்துக்கு வந்து டைரக்டர் தான் முக்கியம். அந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு டைரக்டர் வந்து கலிபுருஷன், அவர் தான் ஹெட்டு. அவரை கொண்டுட்டோம் என்றால் அது வந்து அது ஒரு நகைச்சுவையில் சொல்லுவான், நான் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடும். அந்த மாதிரி கலிபுருஷனை கொன்னா கலியுகம் பிறக்காது. அப்படிங்களா? வால்யூம் ஏற்றணுமா? அங்கே மாஸ்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, மாஸ்டர் ஏற்று, மாஸ்டர் லாஸ்ட் இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா. குறை. ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரீட்சித் மகாராஜ் ஏன் கலிபுருஷனை கொல்லலை? நியாயம் பார்த்தா கொண்டு இருக்கணும், ஆனால் அவரை கொல்லலை. மாறாக என்ன செஞ்சார்? நீ வந்து போய் இந்த 4 இடத்துல போய் உட்காரு, தங்க. அது அந்த 4 இடமும் இல்லை. அப்போ வந்து தவறான உணவு, அப்புறம் அந்த மாமிசம் உண்ணுதல், அந்த போன்ற அந்த விஷயங்கள் இல்லாத காரணத்தால் சரி போய் தங்கத்தில் போய் உட்காருன்னு சொன்னார் அவர். பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு நியாயமான ஒரு தலைவராக இருந்தால் அவர் வந்து கலிபுருஷனுக்கு வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது. நீ இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைங்களா? இப்போல்லாம் நிறைய அரசியல் பேச்சு நடக்கிற ஒரு காலம். இப்போல்லாம் கடந்த 3-4 நாட்களில் வந்து அரசியல் நிறைய நம்ம காதல் விழுந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக தமிழக அரசியல் பற்றி. ஸோ நாம் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும், ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருக்கணும், இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாறிடுச்சு, ஒரு நல்ல ஒரு தலைவர் வரப்போகிறாரு, நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோடு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ அதே மாதிரி பரீட்சித் மகாராஜ் சிறந்த தலைவராக இருந்தார் என்றால் என்ன செஞ்சுருக்கணும்? கலிபுருஷனை ஓட விரட்டிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சார் அவர்? போய் இங்கே உட்காருன்னு நாங்கள் உட்கார வச்சிட்டார். இதில் வந்து பிரபுபாத் அதுக்குண்டான பதில் சொல்கிறாரு. கலியுகத்தின் பாவச் செயல்களுக்கு பலியாவதிலிருந்து பிரஜைகளை அவர் காப்பாற்றினார். ஆனால் அதே சமயம் சில குறிப்பிட்ட இடங்களை கலிபுருஷனுக்கு பிரித்து கொடுப்பதன் மூலமாக கலியுகத்திற்கும் முழு வசதிகளை அவர் ஏற்படுத்தி தந்தார். அதாவது
பார்த்தோம் என்றால் கலிபுருஷனுக்கும் வந்து அவர் இடம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று, இதில் நமக்கு ஒரு அரசனுடைய மிக முக்கியமான, இப்போ இந்த பாகவத்தை நாம் இந்த குறிப்பாக இந்த முதலாம் காண்டத்தில் வந்து இந்த கடைசி அத்தியாயத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நிதர்சனமாக தெரிகிறது. நம்முடைய நாட்டுடைய தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், பிரதமர்கள்லாம் வந்து இதை பார்க்கணும். இந்த பாகவத்தை படித்தாங்க என்றால் நாட்டு ரொம்ப செழிப்பாக இருக்கும். இங்கே பரீட்சித் மகாராஜ் வந்து ஒன்று, கலிபுருஷன் அவர் பரீட்சித் மகாராஜ் சரணடைந்திருக்கிறார். அவர் சரணடைந்த ஒருவரை அரசன் என்று கொள்ள மாட்டார். அதுக்கப்புறம் கலிபுருஷனும் இந்த ராஜ்யத்தில் வந்திருக்கிறார். கலிபுருஷன் இருக்கிறார், அவருக்கு ஒரு இடம் வேணும். ஈக்குவாலிட்டி, மைனாரிட்டிஸும் அவர் பார்த்துக்கிறார், சிறுபான்மை மக்களும் அவர் பார்த்துக்கணும் இல்லைங்களா? இப்போ எல்லாரும் ஒரு பிரச்சனை வருது, மைனாரிட்டிஸ் முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பரீட்சித் மகாராஜ் கலிபுருஷன் தான் மைனாரிட்டி. ஏன்? அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அவர் மாதிரி யாருமே இல்லை அந்த காலத்து. இப்போ அவர் மாதிரி எல்லாரும் ஆகிட்டோம். நாம் இப்போ அவர் மெஜாரிட்டி ஆகிட்டார். கலிபுருஷனுடைய கட்சி மெஜாரிட்டி ஆகிடுச்சு. இப்போ அந்த காலத்தை அவர் கட்சியில் ஒருத்தர் அவர் மட்டும்தான், கலிபுருஷன் மட்டும்தான். ஸோ அவருக்கும் இடம் கொண்டுன்னு சொல்லி அவருக்கும் இட ஒதுக்கீடு செஞ்சார் பரீட்சித் மகாராஜன். இது முதல் காரணம். ஆனால் முக்கியமான ஒரு காரணம்னா அது நமக்கு இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுவிடும். அதாவது கலிபுருஷனை வந்து சம்ராட் என்று அழைக்கப்படுகிற சம்ராட் அவர் ஒரு பேரரசர். அது மட்டும் இல்லாமல் சாரங்க இவ சாரபுக். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும். சாரங்க இவ சாரபுக், அது அர்த்தம் என்னென்னா, பரீட்சித் மகாராஜன் தேனியை, அதாவது சாரங்க என்றால் அது தேனியை போல், பரீட்சித் மகாராஜ் தேனி மாதிரியா. சாரங்க இவ சாரபுக்கு, சாராம்சத்தை மற்றும் ஏற்பவர். இந்த ஒரு வரியிலே வந்து பல பல விஷயங்கள், பல கருத்துக்கள் அடங்கியிருக்குது. நமக்கு அவசியமான பல கருத்துக்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பரீட்சித் மகாராஜன் இன்னொரு காரணம் பார்க்கலாம். ஏன் வந்து கலிபுருஷனை அவர் வளர விட்டார்? அது மைனாரிட்டி ஆட்சியாக இருந்துச்சு. அது மைனாரிட்டி கட்சியை ஏன் வந்து கண்டினியூ பண்ண விட்டார், ஏன் வந்து தொடர விட்டார் அவர்? இப்போ அதுக்கு முன்னாடி நாம் வந்து இங்கேருந்து குட்டி ஒரு ஒரு அடுத்த ஒரு 12ஆம் ஸ்கந்தத்துக்கு போய் அங்கே கலியுகம்னா என்னது, கலியுகத்தினுடைய அந்த அறிகுறிகள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்போ எல்லாரும் கலியுகம்னு சொன்னோன்னா முகத்தை சொல்லிக்கிறாங்க. கலிகாலம்னு ஏதாவது கெட்டது நினச்சுன்னா கலிகாலம்ங்க, கெட்ட நடந்து போச்சு உடனே கலிகாலம்னு சொல்கிறோம். இப்போ தப்பு நம்மகிட்ட தான். ஆனால் படியை வந்து கலியை மேலே போட்டோம் நம்ம. கலிகாலம், காலம் வந்து கெட்டு போச்சு, காலம் மாறி போச்சு, நல்ல கெட்ட காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம், நிறைய காலத்து மேலே நாம் படியை போட்டு போயிட்டே இருக்கிறோம். நாம் தப்பு நம்மகிட்ட தான். அதை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் நாம். ஸோ இந்த 12ஆம் ஸ்கந்தத்தில் வந்து ஸ்ரீசுக உவாச்சு ததச்சானுதினம் தர்ம சத்தியம் சௌச்சம் க்ஷமாதயா காலேன பலினாராஜன் நாக்ஷந்தி ஆயுர்பலம் ஸ்மிருதி. அதாவது தர்மம், சத்தியம், சௌச்சம் சுத்தம், க்ஷமா அதாவது சகிப்புத்தன்மை, தயா, ஆயுள் மற்றும் பலம், அப்புறம் ஸ்மிருதி என்றால் ஞாபக சக்தி முக்கியமாக. இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் இந்த கலியுகத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? அடுத்தது வித்தம் ஏவகலோ நிரீணாம் ஜன்மாச்சார குணோதய தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவஹி. அதாவது வித்தம் ஏவகலோ நிரீணாம் ஜன்மாச்சார குணோதய. இந்த காலத்தில் வந்து பணம் தான் எல்லாம். வித்தம் என்றால் பணம். பணம் தான் இல்லை. பணம் மட்டும் இருந்தால் அதில் அந்த பணத்தை வச்சே ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்ல மனுஷன், நல்லா பிறவியில் பிறந்திருக்கிறான், நல்ல பழக்க வழக்கம் உள்ளவன், அப்புறம் அவருடைய சிறந்த குணங்கள் எல்லாம் வந்து பணத்தை வச்சே மதிப்பிடுவாங்க அப்படின்னு சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தர்ம நியாய வியவஸ்தாயாம், தர்மம் மற்றும் நியாயம், அதாவது நியாயம் தர்மம்னு சொல்கிறோம் பாருங்கள், தர்மம் நியாயம்னு சொல்கிறோம் நாம். அந்த நியாய தர்மங்கள்லாம் வந்து ஒருத்தனுடைய பலம், பவர், அவனுக்கு எவ்வளோ பவர்னு சொன்னோன்னு நமக்கு புரியும் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்.
அரசியல் சக்தி, அரசியல் பலமாக இருக்கட்டும், பண பலமாக இருக்கட்டும், இந்த பலத்தை வச்சு தான் தர்ம நியாயம் வந்து கலியுகத்தில் முடிவு செய்யப்படும். அடுத்தது தாம்பத்திய அபிருச்சிர் ஹேதுர் மாயைவ வியாவஹாரிக்கே ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே சஹிரதிர் விப்ரத்வே சூத்திரமேவஹி. அதாவது ஆண்களும் பெண்களும் தாம்பத்திய உறவு வந்து ஜஸ்ட் மேலோட்டமான அந்த 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 அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்பு, உடல் சார்ந்த அந்த அட்ராக்ஷனால தான் வந்து தாம்பத்தியம் இருக்கும். மாயைவ விவகாரிக்கே. அப்புறம் வியாபகாரிக்கே என்றால் வியாபாரத்தில் வந்து வெற்றி என்பது மாயைவ வியாபகாரிக்கே, அதாவது ஏமாற்றம் மூலம்தான், ஏமாற்றம் மற்றும் குறுக்கு வழிகள் மூலம்தான் வியாபாரத்தில் வெற்றிகளை மக்கள் பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே சஹிரதிர், அதுக்கப்புறம் ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே சஹிரதிர், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து அவங்க உடலுறவு எவ்வளவு இருக்குது, அந்த அந்த பாலியல் உறவுகளை மட்டும்தான் அவங்க இரண்டு உறவும் வந்து மதிக்கப்படும். விப்ரத்வே சூத்திரமேவஹி. விப்ரத்வம், பிராமணர்கள் என்றால் புரோபாத் சொல்வார் என்னது கலியுகத்தில் 2 பைசா த்ரெட்னு சொல்வார் புரோபாத். அதாவது பிராமணர்கள் என்றால் ஒரு நூலை மட்டும் போட்டால் பிராமணன். கலியுகத்தில் இப்படி தான் பிராமணர்கள். அடுத்தது லிங்கம் ஏவாஸ்ரமக்கியாதவ் அந்யோன்யாபத்தி காரணம் அவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்யே சாபலம் வசக. ஒருத்தன் வந்து அவனுடைய வர்ணாசிரமம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் எந்த வர்ணத்தை சார்ந்தவன், எந்த ஆசிரமத்தை சார்ந்தவன் வந்து நான் எப்படி மதிப்பிட முடியும்? அவனுடைய குணங்களை வச்சு, ஆன்மீகத்தில் அவனுடைய வளர்ச்சி வச்சு, அவருடைய ஆத்ம ஞானம் தான் மதிப்பிடணும். ஆனால் கலியுகத்தில் வந்து ஒருத்தனுடைய ஆசிரமக்கியாதவ், எந்த ஆசிரமத்தை சார்ந்தவன், அதாவது அவன் வந்து பிரம்மச்சாரியா சன்னியாசியா, இதெல்லாம் வந்து எப்படின்னா, குறிப்பாக சன்னியாசிகள் வந்து லிங்கம் ஏவ ஆசிரமக்கியாதவ், அதாவது சிம்பிள்ஸ், அவங்க வெளியில் இருக்கிற அந்த உடல் அல்லது அவங்க சுற்றி இருக்கிற அந்த கண்ணால் காணக்கூடிய அறிகுறிகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆசிரமத்தை குறிக்கிறது. ஒருத்தர் வந்து காவி துணி போட்டார், அவர் சுவாமிஜி ஆகிடுவார் கலியுகத்தில். வேறு சரியாக சொல்லிருக்கு பாருங்க பாகவத்தில். அந்யோன்யாபத்தி காரணம். அதுக்கப்புறம் அந்த குறியீடுகள், சில ஆன்மீக குறியீடுகள் வெளியில் இருக்கும். உதாரணம் சொன்னது காவித்துணி, அந்த மாதிரி விஷயம். இதை வச்சு தான் வந்து ஒருத்தர் வந்து அடுத்த ஆசிரமத்தை மாற்றிட்டு இருப்பாங்க அவங்க. அதாவது ஆசிரமத்தை மாற்றுவது வந்து அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அதெல்லாம் சார்ந்தது. ஆனால் கலியுகத்தில் வந்து சில குறியீடுகள், துணியை மட்டும் மாற்றினா அவன் சுவாமிஜி ஆகிட்டான், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்தே சாபலம் வஜக. அவன் ஒருத்தனுக்கு வந்து இருக்கிற சொத்துக்கள்லாம் வந்து, அவன் இருக்கிற சொத்து, அவனுடைய வந்து வலிமை வந்து, அவன் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறான், வச்சு மதிப்பிடப்படும். அதுக்கப்புறம் பாண்டித்யே சாபலம் வஜக, இது ரொம்ப முக்கியம். பாண்டித்யம் கலியுகத்தில் வந்து மிக சிறந்த பண்டிதர்கள், மிக சிறந்த அறிஞர்கள், மிக சிறந்த புத்திஜீவிகள் வந்து எப்படி அவங்க சிறந்து விளங்குவாங்க? சாபலம் வஜக, வார்த்தை ஜாலத்தின் மட்டுமே வந்து கலியுகத்தில் பாண்டித்யம், அறிஞர்கள் எல்லாமே. அப்புறம் அநாத்யதைவா சாதுத்வே தம்ப ஏவது ஸ்வீகார ஏவ சோத்வாஹே ஸ்நானம் ஏவ பிரசாதனம். அதாவது அநாத்யதா என்றால் ஏழ்மை. அநாத்யதா என்றால் ஏழ்மை. ஒருத்தன் வந்து ஏழையாக இருந்தான்னா அவன் வந்து அசாது என்று, அவன் வந்து எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கிட்ட காசு இல்லைன்னா அவன் ஒரு சாதுவாக, அவன் அசாதுத்வே, அவன் ஒரு சாதுவே ஆக முடியாது. தம்ப ஏவது. அப்புறம் ஸ்வீகார ஏவ சோத்வாஹை ஸ்நானம் ஏவ பிரசாதனம். திருமணங்கள் வந்து வெறும் வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு வாயால் பேசி அக்ரிமெண்ட் பண்ணி அப்படி தான் கல்யாணம் நடக்கும். எந்தவித சம்பிரதாயம், எந்தவித விஷயங்கள் இல்லாமல் வெறும் வாயால் மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஸ்நானம் ஏவ பிரசாதனம். பிரசாதனம் என்றால்
எப்படின்னா அடுத்து ஸ்நானமே பிரசாதம். ஒருத்தன் குளிச்சாலே பெரிய விஷயம் கலியுகத்தில் சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தன் குளிச்சான்னா அவன் வந்து அவ்வளோ பிரசாதனம் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு அவன் வந்து அப்படி வீதியில் போகலாமா. இந்த காலத்தில் வந்து குளிச்சா மட்டும் போதும், நீ வந்து வீதியில் போகலாம், அப்படியே வந்து நீ அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்காண்டி சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் தூரே இன்னும் நிறைய வருது. நீங்கள் போக பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே ரியலிஸ்டிக்காக ரொம்ப உண்மையாகவே வரும். அது தூரே வாரேனம் தீர்த்தம் லாவண்யம் கேசதாரணம் உதரம் பரதா ஸ்வார்த்த சத்யத்வே தார்ஷிதம் ஏவஹி தாக்ஷ்யம் குடும்பபரணம் யசோர்த்தே தர்மசேவனம். ஒரு தீர்த்த ஸ்தலம், தூரே வாரேனம் தீர்த்தம். தீர்த்தம் என்றால் அங்கே ஒரு தன் குளம் இருக்கு பாருங்க, அது வந்து இருந்தால் போதும், அது ஒரு தீர்த்தஸ்தலம். தீர்த்தஸ்தலங்களில் எதுவுமே இருக்காது, பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, பகவத் ஆராதனை இருக்காது, ஒரு குளம் மட்டும்தான் இருக்கும், அதான் தீர்த்தஸ்தலம். லாவண்யம் கேசதாரணம் என்ன அர்த்தம்? ப்ரோப்பா அடிக்கடி கிளியர் பண்ணுவார். ஏன்னா ப்ரோப்பா டைமில் வந்து ஹிப்பீஸ் நிறைய இருந்தாங்க. ஹிப்பீஸ் எப்படி இருப்பாங்க? நிறைய பெரிய முடி வளர்த்துருந்தாங்க. ப்ரோப்பா சொல்லுவார், உங்களை பற்றி பாகவதத்தில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? லாவண்யம் கேசதாரணம். கலியுகத்தில் வந்து லாவண்யம் அழகுனா கேசதாரணம். நீங்கள் லாங் ஹேர் ஸ்டைல் வச்சிங்கன்னா நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஆண்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஹேர் ஸ்டைல் வச்சு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு லாவண்யம் கேசதாரணம் எல்லாம் போட்டு பாகவதத்தில். அப்புறம் உதரம் பரதா ஸ்வார்த்த ஒருத்தனுடைய வாழ்க்கையின் ஸ்வார்த்தகத்தை என்னது? உதரம் பரத. உதரம் என்றால் வயிற்று நிரப்பினா போதும் என்று மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் அவங்களுடைய ஸ்வார்த்தகத்தின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யத்வே தார்ஷ்டியம் ஏவஹி. அதுக்கப்புறம் தாக்ஷ்யம் குடும்ப பரணம். ஒருத்தன் வந்து அவன் குடும்பத்தை ஜஸ்ட்டு அவன் பார்த்துக்கிட்டாலே, அவன் மெயின்டைன் பண்ணாலே அவன் ஒரு பெரிய ஆள்பா, பெரிய தட்சணை. அவன் நீ பெரிய கில்லாடி. நீ குடும்பத்தை நீ வந்து மெயின்டைன் பண்ணி, அதெல்லாம் வேறு இதெல்லாம் இல்லை, நீ குடும்பத்தை நீ வந்து மெயின்டைன் பண்ணால் நீ கலியுகத்தில் பெரிய ஆள் நீ. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே யார் குடும்பத்தை பார்த்துக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யசோர்த்தே தர்மசேவனம். யசோர்த்தி, யச என்றால் புகழ், தர்மசேவனம். தர்மசேவனம் என்றால் நாம் தர்மத்தை பரிபாலம் செய்வது, தர்மத்தை காப்பதெல்லாம் யசோர்த்தி புகழுக்காக மட்டும் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போடுவாங்க. ரீல்ஸில் வந்து அந்த பக்தி வந்து ஒரு மாதிரி ஷோ பாட்டில் காட்டிக்கிறதுக்காக, நான் வந்து ஒரு பெரிய பக்தன், நான் வந்து ஒரு பெரிய பக்திமான். சில பேர் நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து பக்தி வந்து அது ஒரு வேறு விதம், மனசால் நாம் வந்து செய்யணும். ஆனால் அங்கே பக்தி வந்து வெளிக்காட்டுவாங்க. நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், நான் திலக் போட்டுக்கிறேன், நான் வந்து பக்தி பாடல்கள் பாடுறேன், நான் வந்து சில பேர் வந்து அந்த லட்டு கோபாலை கையில் வச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த வீடியோவில் அது பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஒரு அவதூறு தான் அது. அந்த லட்டு கோபால் விக்கிரகத்தை வச்சு அது என்னென்னோ செய்வாங்க, அதுக்கு பால் ஊட்டுவாங்க, படுக்க வைப்பாங்க, பக்தி வெளிக்காட்டுவாங்க. ஸோ கலியுகத்தில் வந்து பக்தி வந்து ஒரு வெளிக்காட்டும் பொருளாகிடும். இப்படிப்பட்ட கலியுகம். இந்த லிஸ்ட்டு முடிக்கலை, ஜஸ்ட் நான் டைம் இல்லாதனால பாதியில் நிறுத்திட்டேன். நிறைய இப்போ லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, கேட்கவே பயங்கரமாக இருக்கும். ஒரு இடத்துல நகைச்சுவை வேறு இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இப்படி நடக்கும்னு சுகதேவ கோஸ்வாமி அப்போயே சொல்லிட்டார், வியாசதேவர் அப்போ எழுதி வச்சுட்டாரு ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ நான் பார்த்தா உண்மையாக தெரியுது, இதுதான் கலியுகம். இப்பேற்பட்ட கலியுகத்தை பரீட்சித் மகாராஜ் வந்து உட்கார வச்சுட்டாரு. அப்போ நமக்கு என்ன தோணும்? பரீட்சித் மகாராஜ் என்ன சிறந்த தலைவர் நினச்சோம், உங்கள் ஆட்சியிலாவது நாம் வந்து இந்த காலத்தில் நாம் நினைக்கிறது என்ன? ராமராஜ்யம், பரீட்சித் மகாராஜ் ராஜ்யம் அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த காலத்தில், இல்லைங்களா? ஏதாவது ஆட்சி பிரச்சனை ஆச்சுன்னா இது ராமராஜ்யம் தான் சிறந்த ஆட்சி, பரீட்சித் மகாராஜ் சிறந்த ஆட்சி பார்த்தா அவர் தான் இந்த கலியுகத்தை வந்து இப்படி உட்கார வச்சிட்டாரு. முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஒரு தடவை பிரபுபாத் கிட்ட ஒரு சீஷர் கேட்டார், இந்த கலியுகம் சொல்கிறோம், கலியுகம் வந்து ஏன் கிருஷ்ணன் கலியுகத்தை படைச்சார்? இது எல்லாம் ஒரு கேள்வி. நமக்கு பிடிக்கலனா கிருஷ்ணன் ஏன் படைச்சாரு ஒரு கேள்வி. நமக்கு ஏதோ ஒரு பிடிக்கலனா கிருஷ்ணர் ஏன் படைச்சாரு? பாவம் பண்ணக்கூடாது, கிருஷ்ணர் ஏன் பாவம் பண்ண விட்டார்? இந்த என்னது எனக்கு வயசாக பிடிக்கல, இறந்தவோ பிடி, கிருஷ்ணனே படைச்சாரு, இது எல்லாத்தையும் இது கிருஷ்ணனை படைச்சாரு கேட்டால் இப்போ படி கிருஷ்ணனை போட்டுறோம். நாம் எல்லா காரணம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நாம் தான் தப்புப்படுறோம். ஆனால் படியை கிருஷ்ணனில் போட்டுறது. ஸோ பிரபுபா சொன்னார், இந்த பௌதிக உலகத்தினுடைய சட்டம் அதான், எல்லாமே அழிந்து போயிட்டே வரும். சரியா?
இந்த உலகத்தில் எல்லாம் அழித்து போயிட்டே இருக்கும். நீ அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கலியுகம் வந்துதான் தீரும், தப்பிக்கவே முடியாது. ஆனால் அந்த கலியுகத்தை பரீட்சித் மகாராஜ் அவர் பார்த்த விதமே வேறு. அதனால தான் அவர் கலியுகத்தை அவர் தொடர விட்டார். கண்டிப்பாக பரீட்சித் மகாராஜன் நிற்க சொல்லி கலியுகம் போயிடாது. கலியுகம் வருவது பகவானின் சங்கல்பத்தால். ஆனால் பரீட்சித் மகாராஜன் கலியுகத்தை எப்படி பார்த்தாரு? சாரங்க இவ சாரபுக்கு. இப்போ இந்த சாரங்க என்னது அர்த்தம்? அது இதே பாகவதத்தில் 1ஆம் ஸ்கந்தத்தில் 11ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்துருக்கிறாரு. அது என்னென்னா, நான் ஜஸ்ட் படிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அனைத்திற்கும் கருப்பொருளாக இருப்பவர் பரமபுருஷராவார். யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. அனைத்திற்கும் கருப்பொருளாக இருப்பவர் பரமபுருஷராவார். அவர் சாரம் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவரை பற்றி பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பவர்கள் சாரங்கர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாரங்கம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க பேர். சாரங்கம் ஒரு பேர் இருக்குது. சாரங்கர்கள் அல்லது தூய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தூய பக்தர்கள் பகவானின் தாமரை பாதங்களை அடையவே எப்பொழுதும் ஆசைப்படுகின்றனர். தாமரையில் ஒரு வகை தேன் உள்ளது. அது பக்தர்களால் பக்தியுடன் சுவைத்து அனுபவிக்கப்படுகிறது. அவர்கள் எப்பொழுதும் தேனை தேடி அலையும் தேனிகளை போன்றவர்களாவார். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரும் மிகச்சிறந்த பக்தரும் ஆச்சாரியருமான ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தம்மை ஒரு தேனியுடன் ஒப்பிட்டு இந்த தாமரை தேனை பற்றி ஒரு பாடலை இயற்றியுள்ளார். எம்பெருமானே கிருஷ்ணா, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தேனியை போன்ற என் மனம் தேனை தேடி அலைகிறது. எனவே தெய்வீகமான தேனுக்கு ஆதாரமாக உள்ள தங்களுடைய தாமரை பாதங்களில் தேனியை போன்ற என் மனதிற்கு ஓரிடத்தை அளிக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ இதில் என்னென்னா, இப்போ யோசிக்க வரும், நம்ம பகவான் திருவடி எப்படி சொல்லுவோம்? நாம தாமரை திருவடிகள். தாமரை தாமரை தான் எல்லா இடத்துலையும். அவர் கரங்கள் தாமரை திருக்கரங்கள், அவர் திருமுகம் தாமரை திருமுகம், எல்லாமே தாமரை போட்டுரும். அதுக்கு அர்த்தம் இங்கே இருக்குது. ஏன் தாமரை? தாமரையில் ஒரு வகை தேன் இருக்குது. அந்த தேன் எப்படி தேனிகள் அந்த தேனை அடைய வேண்டும் என்று தாமரைக்குள்ளே போகுமோ, அதே போல் பக்தர்கள் சாரங்கர்கள் என்ற பக்தர்கள் அந்த தேனை அடைய தேனி மாதிரி அந்த பகவானின் தாமரை திருவடிகளை அவர் அடைய விரும்புகிறார்கள். எப்படி பாருங்க, நம்முடைய சாஸ்திரத்தில் நமக்கு நம்முடைய பக்தியில் ஈடுபடுத்த இந்தந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாமரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று பகவானுடைய இல்லை வெள்ளிக்கிழமை நேற்று தான் பகவான் திருவடியில் நம்முடைய எல்லா பகவான் திருவடியிலும் ஒரு தாமரை இருந்துச்சு. தாமரை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? அந்த ஞாபகம் வரக்கூடாது. அரசியல் இல்லை, இது வேற தாமரை. தாமரை பார்த்த உடனே நமக்கு இந்த ஞாபகம் வரணும், சாரங்கு இவ சாரபுக்கு. நாம் அந்த தேனிகள் தாமரை பகவானை பாதங்களை திருவடிகளை தாமரையுடன் ஒப்பிடுவதற்கு காரணம் பக்தர்கள் சாரங்கர்கள். இந்த பக்தர்கள் அந்த தேனை உண்பதற்காக. தேனியை பார்த்தீங்கன்னா, தேனிக்கு என்ன வேலை? அது பேரே தேனி தான். அதோட பேரே தேனி. ஒருத்தரை என்ன சொல்கிறது, அவங்க பேர் வச்சு சொல்லிடலாம். இல்லை, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? ஹீரோயிசம் காட்டுவார். ஒருத்தர் நீங்கள் பெரிய ஒரு என்னது அந்த மாதிரி ஏதோ ஹீரோ நாயகன் உதாரணம் சொன்னால். அதே மாதிரி தேனி பேர்லேயே அதோட வேலை இருக்குது. என்ன வேலை? தேனை பருகுவது. அந்த தேனி எப்படியாவது எதை செஞ்சாவது அந்த தாமரையில் இருக்கிற அந்த தேனி பருக செல்லும். ரூபகோஸ்வாமி சொல்கிறாரு, எம்பெருமானே கிருஷ்ணா, எனவே தெய்வீகமான தேனுக்கு ஆதாரமாக உள்ள தங்களுடைய தாமரை பாதங்களில் தேனியை போன்ற என் மனதிற்கு ஒரு இடத்தை அளிக்கும்படி வேண்டுகிறேன். பிரம்மாவை போன்று மிகப்பெரிய தேவர்கள் பல ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர்களால் உங்களுடைய தாமரை பாதங்களில் உள்ள நகங்களை ஒளியை கூட காண முடியவில்லை என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் நீங்கள் சரணடைந்த பக்தர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர் என்பதால் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டுகிறேன். ஸோ ரூபகோஸ்வாமி என்ன சொல்கிறார்? ரூபகோஸ்வாமி, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். பிரம்மா அவரை போல் எந்த பொசிஷனும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம். எனக்கு நான் ஒரு தேனி மாதிரி
உங்கள் திருவடிகள் தாமரை போல் உள்ளது, அந்த தேனை மட்டும் பருக வேண்டும் என்று நீங்கள் எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தேனி தாமரை இந்த 3 விஷயத்தில் நம்முடைய பக்தி எப்படி நாம் பக்தர்களாக இருக்க வேண்டும், எவ்விதத்தில் நாம் பக்தி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அதில் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயம் சாரபோக்குன்னு சொன்னால் போதும், எல்லாம் வந்துடுறதில்ல. அது எப்படின்னா, தேனிகள் எப்படியாவது எதை செஞ்சாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனிகளுக்கு ஒரே ஒரு இலக்கு. என்ன இலக்கு? ஒரே இலக்கு தேனை பருகணும். அவங்க பேர்லேயே தேனின்னு இருக்குதே. தேனிகள் தேனை பருகுவது ஒரே இலக்கு. அதே போதில் பக்தர்களுக்கு ஒரே இலக்கு என்னது? தேனை பருகுவது. என்ன தேனை பருகுவது? பகவான் திருவடிகளில் உள்ள தாமரை போன்ற திருவடியில் உள்ள தேனை பருகுவது. ரூப கோஸ்வாமி சொல்லி காட்டுறாரு. என்ன அர்த்தம்? பக்தர்கள் வேறு எந்த இலக்கை பற்றி யோசிக்கக்கூடாது. அவருக்கு ஒரே இலக்கு பகவானின் திருவடிகள். தாமரை தண்ணியில் பூத்திருக்கும், சேத்துல பூத்திருக்கும், எங்கேயா இருக்கும். ஆனால் தேனிகள் பறந்து போய் அந்த தாமரை எங்கே இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்காது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று. அந்த அர்ஜுனன் மாதிரி. அர்ஜுனன் துரோணாச்சாரியர் கேட்டார், உனக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது, இலக்கு மட்டும்தான் தெரியுது. அதே போல் தேனிகளுக்கு அதன் இலக்கு தாமரை மட்டும்தான் தெரியும். அதே போல் நாம் பக்தர்கள் கூட வேறு எதையுமே பார்க்கக்கூடாது, பகவானின் திருவடிகள் மட்டுமே நாம் பார்க்கணும். அது சுற்றி பல விஷயங்கள் இருக்கலாம். அது என்னன்னு இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அது என்ன நாம் பார்க்கலாம். இப்போ இது என்ன அர்த்தம்னா, சாரங்க கிருஷ்ணரை சாரம் என்று அழைக்கப்படுகிறார் என்று பிரபுபாத் சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்றால் சாரம். அவரை அணுகுபவர்கள் சாரங்கர்கள். ஸோ சாரம் அர்த்தம் புரிஞ்சிருச்சு, சாரங்கள் அர்த்தம் புரிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் சாரம் அவர் தான். சாரம்னா எல்லா எசன்ஸ் அவர் தான். நமக்கு அதை தவிர அவரை அடைஞ்சோம் என்றால் எல்லாமே அடைஞ்ச மாதிரி. நிறைய பேர் பல பண்டிதர்களாக வேண்டும், பல ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் வெற்றி காணுவதற்காக பல நாட்டில் பல பேர் போயிட்டுருக்குறாங்க. விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், பல தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், பல பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாம் இதை தெரிவிட்டுருக்குறாங்க. இது அடைய வேண்டும், அடைந்தால் வெற்றி அடைய முடியும். ஆனால் பகவானை ஒருத்தரை மட்டும் அடைந்தால் நமக்கு போதும், எல்லா வெற்றிகளும் நாம் அடைந்து விடலாம். சரியா? அதனால் அவர் சாரம். அந்த சாரம் என்ற கிருஷ்ணர் தான் இந்த பகவத்கீதா என்ற சாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீதா மகாத்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். என்ன ஸ்லோகம் அது? சர்வோ உபநிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்சசுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். சர்வ உபநிஷதோ காவோ. இந்த சர்வ உபநிஷதங்கள் எல்லா சாஸ்திரங்கள் ஒரு பசுமாடு மாதிரி. பசுமாட்டின் சாரம் என்னது? பசுமாடுடைய சாரம் என்னது? பால். சாரம்னா அது அதிலிருந்து வர்றது பெஸ்ட், ஒரு பெஸ்ட் விஷயம், அது சிறந்த விஷயம். அது அந்த பசுமாட்டிலிருந்து வர்றது சாரம். அந்த சாரம் கீத எல்லா வேத சாஸ்திரங்கள் உள்ள ஞானம், வேதம் என்ற அறிவு, எல்லா ஞானத்துடைய சாரம் அந்த பகவத்கீதாவாக, அந்த பாலாக கிருஷ்ணர் கறந்து அர்ஜுனன் கொடுக்குறாரு. சரியா? இப்போ அதாயிடுச்சு. சாரம் என்ன புரிஞ்சு போச்சு, சாரங்கர்னு புரிஞ்சு போச்சு. இப்போ நாம் வாழ்க்கை என்ன செய்யணும்? அதுக்காக இன்றைக்கி இப்போ சொன்னீங்க, இந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதும், இந்த ஒரு வரி இருந்தால் போதும், அது எல்லாம் கிடைச்ச மாதிரின்னு. அது எப்படின்னா, இந்த தேனீகள் மாதிரி நாம் இருக்க வேண்டும். சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி, நமக்கு என்னென்னா இந்த குறை கண்டுபிடிகள் நமக்கு ஒரு முக்கியமான இது. தேனியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேன் மட்டும் இருக்கிறதுக்கு போகும். அதுக்கு மாறாக ஈ பார்த்தீங்கன்னா எங்கே அழுக்கு இருக்குதோ, எங்கே பழசாகினா ஒரு அழிந்து போகிற ஒரு சாப்பாடு இருக்குதோ அங்கே போய் உட்காரும். எங்கே அசிங்கம் இருக்குதோ அங்கே உட்காருக்கும். நாமெல்லாம் தேனி மாதிரி ஈ மாதிரியா? என்ன தேனி மாதிரியா? தேனி மாதிரி. அப்போ நாங்கள்லாம் தேனிகளா? இன்னும் நிலைமை வரல. இன்னும் நாங்கள் ஈக்கள் மாதிரி. எங்கே குறை இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, கோயிலுக்கு வந்த உடனே நாம் யோசிப்போம், என்னது
முந்தி மாதிரி இப்போ இல்லை. அந்த டிவோட்டி வர்றதே இல்லை மங்களாரத்துக்கு. யாரும் காணே இல்லை. நான் வந்திருக்கிறேன், நீ மங்களாரத்தி வந்திருக்கிறேன்னா அவங்க எங்கே எல்லோரும் எங்கே? யாரும் வரலை இன்னைக்கு, யாரும் வரலை இன்னைக்கு. யாரும் என்ன சரியில்லைப்பா. அப்புறம் நிறைய குறைகள். முந்தி மாதிரி இல்லைப்பா நம்ம கோயில். அந்த காலத்தில் அந்த பிரபு கூப்பன் கேட்டால் உடனே கொடுத்துருவார். பாருங்கள், இப்போ சர்வீஸ் வர சொல்கிறாரு. நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் கோயிலில், அப்படிலாம் பேச முடியுமா? இந்த மாதிரி மனசு குறைகள் தெரிவிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கோயிலில் நிறைய குறைகள். என்ன பண்ணுறது? பெரிய கோயில், நிறைய பிரச்சனைகள். முந்தி மாதிரி இல்லைப்பா. அந்த காலத்து எப்படி இருந்துச்சு? நம்ம குறைகள் தேடணும். ஸோ நாம் எப்படி இருக்கணும்? தேனீகள் மாதிரி இருக்கணும். நமக்கு விளக்கு கோயில் என்ன நடக்குது அது பிரச்சனை இல்லை, உலகத்தில் என்ன நடக்குதோ பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வராங்களோ வந்தால் வரட்டும், நமக்கு என்ன. எப்படி இருந்தாலும் நம்முடைய இலக்கு சாரங்க இவ சாரபுக்கு, பகவானின் திருவடிகள், தாமரை போன்ற திருவடிகள். அந்த தாமரை போன்ற திருவடிகளில் தேனை பிறக ஏங்கி கொண்டிருக்கும் தேனீகளாக நாம் இருக்கணும். சரியா? இது பிரபுபாதர் அருமையாக அவருடைய வாழ்க்கையில் நாம் பல உதாரணங்கள் பார்க்கலாம். பிரபுபாதர் ஆச்சாரியர் ஒரு தடவை பிரபுபாதர் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூருடைய சிஷ்யர் ஆனார் இல்லைங்களா? பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒன்று விஷயம் பார்த்தீங்களா, பிரபுபாதர் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூருடைய ஆசையை பிரபுபாதர் மட்டும் நிறைவேற்றினார். அவரே இப்போ ஆச்சாரியருடைய சங்கல்பம், அவருடைய ஆசையை நிறைவேற்றினா அது எல்லா சீடருடைய வாழ்க்கை குறிக்கோளாக தான் இருக்கணும். ஆனால் பிரபுபாதர் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு போனார். பிரபுபாதர் மட்டும்தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்தார், அமெரிக்காவில் ஆரம்பித்தார். பக்தி சித்தாந்த் சரஸ்வதி என்ன சொன்னார்? நீங்கள் ஆங்கில மொழியில் இந்த பக்தி பிரச்சாரம் செய்யுங்க சொன்ன உடனே அது மட்டும் பிரபுபாதர் மட்டும் தான் செஞ்சார். அஃப்கோர்ஸ் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூரில் அந்த நேரத்தில் சில சீடர்களை பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் அனுப்பினார். ஆனால் அவங்க வெற்றி பெறலை. பிரபுபாதர் அவராக கூட போகல, அவர் அவருடைய சீடர்களை மட்டும் அனுப்பி பல நாட்டில் கோயில் ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு இங்கிலாந்தில் பிரபுபாத் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய 6 சீடர்கள் அனுப்பினார். அவங்க அதுக்குள்ளே பிரபுபாதுக்காக அவங்க கோயில் அமைச்சிட்டாங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் நிறைய வாட்டி அவருடைய சக சீடர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், காட் பிரதர்ஸ், அவங்கக்கிட்ட நிறைய உதவி கேட்டிருக்காரு. பிரபுபாத் கேட்டிருந்தார், பல வகையில் கேட்டிருந்தார். ஆனால் அவங்க எந்த வித பிரபுபாதருடைய அந்த குறிக்கோளுக்காக எவ்வித உற்சாகத்தையும் அவங்க காட்டலை, இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டலை. பிரபுபாதர் நிறைய வாட்டி ட்ரை பண்ணார், தனியாக தான் போய்விட்டுருச்சு. யாருமே பிரபுபாத் சில பேர் கூப்பிட்டாங்க, ஏன்னா அவருக்கு தனியாக இருக்கிறார், அவருக்கு உதவியாக. அவர் கீர்த்தனை பண்ணால் மிருதங்கம் வாசிக்கிறதா ஒருத்தர் தேவை தானே, சமைக்கிறது ஒருத்தர் தேவை வேண்டாமா? அவங்க தனியாக பிரபுபாத் பண்ணார். கீர்த்தனை அவர் தான் வாசிக்கிறது, ட்ரம்மும் அவர் தான் அடிப்பார், கர்த்தாலும் அவர் தான் ப்ளே பண்ணுவார். ஒரு கீர்த்தனை கூட உதவி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் கேட்டார், அட்லீஸ்ட் ஒரு பிரம்மச்சாரி அனுப்புவீங்க, யாராவது அனுப்புவீங்க கூட உதவியாக இருக்கட்டும், எனக்கு சமைக்கிற உதவியாக இருக்கும், பிரச்சாரத்து உதவியாக இருக்கும். யாருமே அனுப்பி வைக்கல. எப்படியோ பிரபுபாதர் லெட்டர்லாம் அனுப்பி கேட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல பிரபுபாதர் ஒரு கோவில் அமைக்க ஆசைப்பட்டார். ஆரம்பத்தில் 65ஆம் வருஷத்துல பிரபுபாதர் ஒரு பில்டிங் பார்த்தார். இந்த பில்டிங்கை வாங்கி இது ஒரு கோவிலை அமைக்கணும், ராதாகிருஷ்ண கோவிலை கட்டணும். அதுக்காக பல முயற்சிகள் செஞ்சார் பிரபுபாதர். நான் அதெல்லாம் படித்து பார்த்தப்ப அப்படியே ஆடி போயிடுச்சு. கண்டிப்பாக இவ்வளோ தோல்விகள் பார்த்து கூட ஒருத்தர் இவ்வளோ முயற்சி செய்வாரா? அப்புறம் அவ்வளோ தன்னுடைய குருவனுடைய உபதேசம் வாக்கியத்தின் மேலே அவ்வளோ நம்பிக்கை பிரபுபாதருக்கு. அவர் லெட்டர் அனுப்புகிறாரு, யாருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு, உதவி பண்ணுங்க, டொனேஷன் கொடுங்க, எல்லாருக்கும் அந்த லெட்டர்லாம் படித்து பார்த்தேன்னா எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காரு. அவர் இங்கே இருக்க தொழிலதிபர் லெட்டர் அனுப்பியிருக்காரு, தன்னுடைய சக சீடர்கள் லெட்டர் அனுப்பினார், நிறைய பேர் லெட்டர் அனுப்பினார். எல்லாரும் முடியாது, இல்லை, மன்னிக்கிறேன், சாரி. பிரபுபாத் அந்த கோவிலில் அவரை வாங்கவே முடியலை. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவருக்காக 108 கோவில் கொடுத்தார். அது வேறு விஷயம். கிருஷ்ணர் எப்போ பக்தர்களுக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு பரிசாக 1:108 அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுப்பார் அவர். ஸோ பிரபுபாத் ஆனால் பிரபுபாத் கோவில் அமைச்சப்புறம் பிரபுபாதருடைய ஒரு சக சீடர் அவர் என்ன பண்ணார், அவர் வெளிநாட்டுக்கு போனார். ஆரம்பத்தில் உதவி பண்ணல. பிரபுபாதர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை அமைச்சப்புறம் அவர் போகிறாரு. போயிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறார். அவர் போயிட்டு என்ன சொன்னார், என்ன பண்ண ஆரம்பிச்சார், பிரபுபாதருடைய பொசிஷன்
அவருடைய அந்த ஆச்சாரியர் என்ற அந்த பொசிஷனை கேள்வி கேட்கும்படியாக வந்து சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுபாதர் ஆச்சாரியர் கிடையாது, குரு இல்லை அவர். நீங்கள்லாம் பிரபுபாதர் வந்து ஒரு உண்மையான குரு இல்லை, ஆச்சாரியர் இல்லை. அவங்கள்ட்ட அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து தீட்சை வாங்கக்கூடாது, எங்கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு அவதூறு, எவ்வளோ பெரிய குற்றம். தனியாக பிரபுபாதர் வந்து தானாக செஞ்சு காட்டியிருக்கிறாரு. அதுலேருந்தே தெரியுது கிருஷ்ணர் கிருஷ்ண சக்தி வினா தாரே பிரவர்த்தனை. அதாவது கிருஷ்ண சக்தி இல்லைன்னா எந்த பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அந்த கிருஷ்ண சக்தி இருந்ததால் தான் பிரபுபாதரால் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிஞ்சது. இவர் என்னன்னா, அவருக்கு பிரபுபாத ஆச்சாரியர் கிடையாது, அவர் குரு இல்லை, குரு ஸ்தானத்துக்கு அவர் வந்து தகுதி இல்லாதவர் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சீடர்கள் ஒன்றும் புரியல. அப்போ வந்து ரொம்ப ஆரம்பம் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க பிரபுபாதர் தெரியும், சுவாமிஜி தெரியும், அவருமா இன்னொரு சுவாமிஜி வந்திருக்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுவாங்க, லெட்டர் போட அனுப்பினாங்க பிரபுபாதருக்கு. பிரபுபாதர் அப்போ அங்கே இருக்கல, லெட்டர் போட அனுப்பினாங்க பிரபுபாதர். பிரபுபாதர் சொன்னார், என்னுடைய சக சீடர்கள் காப்ரஸ் எனக்கு வந்து கம்ப்ரெஷன், டிப்ரெஷன், ஆப்ரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே வார்த்தைகள் யூஸ் பண்ணார் பிரபுபாதர். எனக்கு வந்து கம்ப்ரெஷன், டிப்ரெஷன், ஆப்ரேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே எனக்கு கொடுக்கல. அப்புறம் விஷயம் சொன்னார், அந்த சுவாமிஜி வந்திருக்கிறார்ல, அவரை நீங்கள் வந்து வெளியே போக சொல்லாதீங்க, அவர் வரட்டும், எல்லா மரியாதையும் கொடுங்க, ஆனால் ஒன்று கிளாஸ் மட்டும் கொடுக்க விடாதீங்க, ஏன்னா கண்டதை தான் பேசுகிறார் அவர். ஸோ பிரபுபாதர் வந்து யாரையும் வந்து ஒதுக்கி வைக்கலை. சாரங்கைவ சாரபுக். நாம் என்ன பண்ணுறோம், எங்கே போனாலும் குறைகளை பார்க்குறோம். நாம் எதில் பார்த்தாலும் குறைகள், நாட்டில் குறைகள், வீட்டில் குறைகள், கோயிலில் குறைகள். அப்போ நம்மக்கிட்ட குறைகள் இல்லையா அர்த்தம்? ஸ்ரீல பக்திதான் சரஸ்வதி என்ன சொன்னான்னா, நீ குறைகள் பார்க்குறியா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற குறையை பாருன்னு சொன்னார் அவர். முதல்ல நீ குறைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற குறைகள் நீ பாருன்னு சொன்னார் அவர். நம்மக்கிட்ட இல்லாத குறையா எத்தனை குறைகள் இருக்குது. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த சக சீடர், அந்த காட் பிரதர், அந்த சுவாமிஜி அவ்வளவு அவதூறு பண்ணியும் பிரபுபாதர் ஒன்றும் சொல்லலை. பரவாயில்ல இருக்கட்டும், பேச மட்டும் கிளாஸ் மட்டும் கொடுக்க விடாதீங்க, பெரிய குழப்பம் ஆகிடும், விட்டுருங்க, பரவாயில்லை. பிரபுபாதர் அவருடைய குருவினுடைய கட்டளைக்காக இவ்வளோ பாடுபட்டார். அது பிரபுபாதர் அவரோட குரு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த எல்லா சீடர்களும் அவர் தான் குரு. அவங்க யாரும் உதவி பண்ணல. ஆனால் பிரபுபாதர் போனப்புறம் குழப்பங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி. அப்போ கூட சாரங்கைவ சாரபு, பிரபுபாத் தேனி மாதிரி. அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நமக்கு முக்கியம் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, அது பண்ணிகிட்ருக்கோம், பக்தி தான் முக்கியம். அப்புறம் 76ஆம் வருஷம் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து பிரபுபாதர் ஒரு அந்த ரொம்ப அந்த கௌரவ பூர்ணிமா டைமில் வந்து, ஒவ்வொரு வருஷம் கௌரவ பூர்ணிமா டைம் பிரபுபாதர் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இஸ்கான் டிவோட்டிஸும் வந்து மாயாப்பூர் வருவாங்க. மாயாப்பூருக்கு வந்து கௌரவ பூர்ணிமா ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க. நமக்கு பிரம்மோத்சவம் எப்படி எல்லோரும் வர்ற மாதிரி அங்கே கௌரவ பூர்ணிமா தான், அங்கே தான் ஜிபிசி மீட்டிங் நடக்கும் அந்த டைமில். இப்போ கூட அப்படி தான். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பேர் சர்ச்சைன்னு ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சை, அது என்ன சர்ச்சைனா, கிரகஸ்தனா சன்னியாசியா என்று சர்ச்சை, ஃபைட்டு. கிரகஸ்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா, அது ஆரம்பத்தில் சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் வந்து சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க, கிரகஸ்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பிரம்மச்சாரிகள் இருந்தாங்க. இஸ்கானில் அப்படி தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் நிறைய சன்னியாசிகள் இருந்தாங்க. அவங்க சன்னியாசிகள்லாம் வந்து லீடர்ஸ் மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட ஒரு 20 பிரம்மச்சாரிகள் இருப்பாங்க. எல்லாருமே வேனில் போட்டு, பஸ்ஸில் போட்டு ஊராக போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கிரகஸ்தர்கள் பெரும்பாலான அவங்க குடும்பம் இருக்குது, குழந்தைகள் குடும்பம் இருக்குது. அவங்க பெரும்பாலானவங்க வந்து கோவிலிருந்து கோவில் நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க கிரகஸ்தர்கள். ஸோ கிரகஸ்தர்கள் கோயில் இருப்பாங்க, சன்னியாசிகள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பந்தம் கிடையாது, குடும்பம் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஊராக போய் பிரபுபாத் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊராக போன அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு வந்து அங்கே இருக்க பிரம்மச்சாரிகளை பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ எங்கே இருக்கிற, இங்கே இருந்தால் நீயும் கூட ஒரு நாள் கல்யாணம் பண்ணி குடும்பம் என்ற அந்த கணத்துக்குள்ளே விழுந்து சீரழிஞ்சு போகிற, எங்களை பாரு,
சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள் பிரபுபாதருக்காக எவ்வளோ செய்கிறோம் நாங்கள், எங்கூட வந்துரு, இங்கே இருந்தால் கல்யாணம் பட்டு கஷ்டப்படுவேன், நம்மளை போல் வா, எங்களை பாரு, பிரபுபாத நீ சர்வீஸ் பண்ண வேணாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பிரம்மச்சாரியில் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒவ்வொரு கோயிலுக்கும் பிரச்சனையாக முடிஞ்சிட்டு போச்சு. அங்கே இருக்கிறதே சில பேர் தான். நீங்கள் இப்படி வந்து அந்த பிரம்மச்சாரிகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகிடும். ஸோ இதில் வந்து கிரகஸ்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. சன்னியாசிகள், சுவாமிஜி ஒரு விதமான ஒரு டென்ஷன் இருந்துச்சு. இதில் வந்து ஆரம்பத்தில் நிறைய டென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் மாயாப்பூர் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, ஜிபிசி மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. பிரபுபாதருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரபுபாத், இந்த கிரகஸ்தர்கள்லாம் சரியில்லை, ஏன் அவங்க வந்து நிறைய வந்து இந்த இன்பத்திலே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அவங்க நிறைய டெம்பிள் செலவு பண்ணிட்டு இருக்குது, அவங்க வாழ்க்கையோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் நாம் ஏன் செலவு பண்ணோம், அதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, கிரகஸ்தெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் நிறைய இந்த பெண்களும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள தான் டெம்பிள் பார்த்துக்கணுமா, அது எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். பிரபுபாத் சொன்னார், அதெல்லாம் சரி, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களும் டிவோட்டிஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. பிரபுபாத் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பிரபுபாத் ஒரு விஷயம் சொன்னார், ஏன்னா துறவரம் தான் முக்கியம், தியாகம், துறவரம் அது முக்கியம்னு பிரபுபாத் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். இவங்களும் கேட்ட உடனே சரி, பிரபுபாத் சன்னியாசி சப்போர்ட் பண்ணுறாரு போல் இருக்குது, அடிக்கடி துறவரம் பற்றி தான் பேசுவார். இன்றைக்கி என்ன துறவரம் தான் முக்கியம். அவர் பிரபுபாத் எப்போ சொல்லுவார், நீங்கள் கிரகஸ்தராக இருந்தாலும் கூட வாழ்க்கை முழுக்க கிரகஸ்தராக இருக்கக்கூடாது, அந்த பந்தத்திலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த மனைவி மக்கள் அந்த பந்தத்திலேருந்து விடுபட்டு நீங்கள் சன்னியாசி வாங்கணும், வானப்பிரஸ்தான பிரபு அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறாரு. இவங்களாம் சன்னியாசிகள், சரியா, ஏற்கனவே அந்த சன்னியாசி பவர் இருக்குது, பிரபுபாத் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் பிரபுபாத் சொல்லிட்டு ஜிபிசி மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. என்ன ரெசல்யூஷன், இஸ்கான் கோயிலிருந்து கிரகஸ்தர்களுக்கு வந்து அதுக்கு குறிப்பாக இந்த பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பணம் போகக்கூடாது, எந்த சப்போர்ட் போகக்கூடாது, கிரகஸ்தர்களாக வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்காக ஏன் கோயில் காசு பணம் கொடுக்கணும். பிரபுபாத் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடாது, இந்த ரெசல்யூஷனை பிரபுபாத் ரிஜெக்ட் பண்ணிட்டார், நிராகரிச்சிட்டார். இல்லை, நிறைய பேர் வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம், நாங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வந்து விலகி இருக்கணும், குடும்பத்தை விட்டு நீங்கள் வந்து குடும்பத்தையெல்லாம் தியாகம் செஞ்சு கிருஷ்ணருக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ அது குடும்பம் எங்கே போகும்? ஒருத்தர் வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு வயசுக்கு அப்புறம் கிரகஸ்தர்கள் கூட ஆண்கள் வந்து இந்த கணவன் வந்து கணவன் மனைவியும் 2 பேரும் சேவை செய்யணும், கிருஷ்ணருக்காக பிரிஞ்சு சேவை செய்யலாம். இவர் ஒரு கோயில் இருக்கலாம், அவங்க ஒரு கோயில் இருக்கலாம். பிரபுபாத் சொன்னார், எப்போயும் ஒன்றா இருந்துட்டு அந்த பந்தத்திலே வாழக்கூடாது, ஒரு கட்டத்தின் மேலே கொஞ்சம் துறவரம் வரணும், கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் வரணும், அதனால் அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் பிரபுபாத். சில குறிப்புகள் பிரபுபாத் சொன்னார். ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆனால் அடுத்த நாள் வந்து கிரகஸ்தர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம் வச்சு, என்னது இதெல்லாம் பார்த்தா நமக்கு எதிராக ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்படி பார்த்தா இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்க முடியாதா, கிருஷ்ண பக்தி செய்ய முடியாதா, கிருஷ்ணர் சேவை செய்ய முடியாதா, இது என்ன இவ்வளோ ரூல்ஸு, நாங்கள் வந்து இப்போ நம்ம இப்படி பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது வேறு வேலை போய் சம்பாதிக்க வேண்டிய போல் இருக்குது. நம்ம ஃபுல் டைம் நாம் வந்து பகவானுக்காக நம்ம இருக்கிற ஃபுல் டைம். ஏன்னா கிரகஸ்தர்கள் வந்து முக்கியமாக டெம்பிள் பிரசிடென்ட்ஸாக இருந்தாங்க. டெம்பிள் பிரசிடென்ட்ஸ் வந்து கிரகஸ்தராக இருப்பாங்க முக்கியமாக. சில ஜிபிசிகள் கூட கிரகஸ்தர்களாக இருந்தாங்க. சன்னியாசிகள் வந்து ப்ரீச்சிங், பிரச்சாரம் முழுக்க அவங்க வந்து ஊராக போய் நாடாக போய் பிரச்சாரம் செய்வதை சன்னியாசிகளுடைய முக்கிய இதாக இருந்துச்சு. ஸோ கிரகஸ்தர்கள் பார்த்தாங்க, நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, இப்படிலாம் சொன்னால் எப்படியும் பிரபுபாதுக்கிட்ட வந்து அவங்க முறையிட்டாங்க. பிரபுபாத் பார்த்தாரு, ஆமாம் சரி, நீங்களும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள், பார்க்கலாம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் என்னாச்சு, அதுக்கப்புறம் சன்னியாசிகள் வந்தாங்க, திருப்பி அவங்க ஆரம்பித்தாங்க, இல்லை பிரபுபா இப்படி தான். அதில் குறிப்பாக தமால் கிருஷ்ண மகாராஜ், அவர் ஜிபிசியில் வந்து அந்த டைமில் 76 நீங்கள் கேள்விப்பட்டு தமால் கிருஷ்ண மகாராஜ் பேர் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ப்ரீச்சர். அவர் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு பஸ் இருந்துச்சு, பஸ்ஸில் நிறைய சன்னியாசிகள், அது அவர் தான், அந்த வேலை பண்ணது அவர் தான். ராதா தாமோதர் ட்ராவலிங் சங்கீர்த்தன் பாட்டி ஒரு பஸ் இருந்துச்சு, ஒரு சில பஸ்ஸுகள் இருக்குது, அதுக்கு ஹெட் அவர் தான். அவர் சொன்ன, இல்லை பிரபுபாத், கோயிலிருந்து இஸ்கான்லேருந்து இல்லறவாசிகளுக்கு அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அது தவறு. பிரபுபாத் ஆகும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுபாத் சரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு, 3ஆவது 4ஆம் நாள் ஆகிடுச்சு, அந்த ரெசல்யூஷன்லாம் பாஸ் ஆகிடுச்சு. பிரபுபாதர் வந்து அவர் சொல்கிறார், அவர் சொல்லிட்டே இருக்கார், அவர் பல விஷயங்கள் சொன்னார்.
அவர் இன்னொரு விஷயம் பிரபுபாத் அடிக்கடி வலியுறுத்தின ஒரு விஷயம் வந்து, இந்த காலத்து யாருப்பா கிரகஸ்தன், யாருப்பா சன்னியாசி, யாருமே சரியா இல்லை, எல்லாருமே தவறாக தான் இருக்கிறோம். சரியான ஒரே விஷயம் வந்து ஹரே கிருஷ்ண மட்டும்தான். அதை ஒழுங்காக ஜபம் செய்யுங்கப்பா, அது போதும், இதை ரொம்ப யோசிக்காதீங்க. இல்லை இப்படி தான் இருக்கு பிரபுபாத். அதை கூட இஸ்கான் வந்து இந்த நம்மளோட சொசைட்டிலேருந்து பணம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சரி போங்கப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மத்தியானம் ஆயிடுச்சு. பிரபுபாத் ரெஸ்ட் எடுக்க போனார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு இருந்துச்சு உட்காந்தாரு. பிரபுபாத் யோசிச்சார். அவர் சர்வன்ட் கூப்பிட்டார், அசிஸ்டன்ட் கூப்பிட்டார், ஹரிஷவரி பிரபு கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த கிரகஸ்தா சன்னியாசி சர்ச்சை வந்து நம்முடைய சொசைட்டி அழிச்சிடும் போல் இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதுக்கு ஒரு வழி பண்ணோம் அவர் யோசிச்சார். அப்போ பிரபுபாதர் டேபிள் மேலே ஒரு பீட் பேக், சாண்டிங் பேக் விட்டுருச்சு. என்ன இது அவர் சொன்னார், பிரபுபாத் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்க பேர் கிருஷ்ணரூப் மாதாஜி, உங்களுக்காக ஆசையை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படி சொல்லிட்டு. பிரபு பார்த்தாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, இது செஞ்சது ஒரு பெண்ணு அப்படின்னா அவங்கள நிராகரிக்கணுமா? பெண்களை நான் நிராகரிக்கணுமா? பெண்களை ஒதுக்கி வைக்கணுமா? ஒதுக்கி வைக்க முடியுமா? இந்த சேவை நான் ஒதுக்க முடியுமா? இதையும் ஏற்று தான் ஆகணும் பிரபுபாத் சொன்னார். உடனே எல்லா ஜிபிசியும் கூப்பிட்டு பிரபுபாத் சொன்னார். அவர் சொன்னார், இந்த மாதிரி கிரகஸ்தனாலும் சரி பெண்களானாலும் சரி எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறோம். நம்ம முக்கியம் வந்து கிரஹேட்டாகோ வானேட்டாகோ சதா ஹரி போலேடாக்கோ. நீ கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி முக்கியமாக பண்ணிருக்க வேண்டிய விஷயம் வந்து ஹரே கிருஷ்ண நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், அதை பண்ணிட்டு இருங்க. எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது, எல்லாம் மாற்றிடுங்க. தமால் கிருஷ்ண மகாராஜன் தலை புரிஞ்சு போச்சு. அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவருக்கு என்ன ப்ரோப்பர் சொல்லிட்டாரு, ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்புறம் அவர் வந்து அது வேறு விஷயம், வேறு கதை. ஆனால் இங்கே பிரபுபாதர் வந்து என்ன சொன்னார், எசன்ஸ் சாரங்கைவ சாரபுக், எசன்ஸை மட்டும் பார்த்தார் அவர். எல்லா கிரகஸ்தர்களும் சரியில்லை, கிரகஸ்தர்களும் சரியில்லை தான், உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொன்னது. பெண்கள் குழந்தைகள் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாங்க, பந்தப்பட்டு இருக்கிறாங்க, ஓகே. சன்னியாசிகள் அவங்க வேறு விதமான ஒரு மமதியில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிறாங்க, நான் கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. எல்லா குழப்பத்திலையும் சாரங்க இவ சாரபுக். பிரபுபாத் என்ன எசன்ஸ் என்னது, சாரம் என்னது, சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், அதில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு பிரபுபாத் வலியுறுத்தினார். இதில் வந்து இன்னும் பல உதாரணங்கள். சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு குரு யாரு, ஈஸ்வர பூரி. ஈஸ்வர பூரி குரு மாதவேந்திர பூரி. மாதவேந்திர பூரிக்கு முக்கியமான 2 சீடர்கள் இருந்தாங்க. யார் அவங்க சொல்லுங்க? ஓகே, அது ஓகே. கோவிந்தா சரி. இன்னொரு முக்கியமானவர் வந்து நம்ம இன்னும் கலந்துரையாடல் டிஸ்கஷன் முக்கியமானவர் வந்து ஈஸ்வர பூரி ஒருத்தர், இன்னொரு ராமச்சந்திர பூரி. ராமச்சந்திர பூரி யார்? அவர் ஒரு அருமையான ஒரு கேரக்டர், நான் சொல்கிறேன். ஸோ ராமச்சந்திர பூரி வந்து மாதவேந்திர பூரி கடைசி நாட்களில் இருக்கும்போது ஈஸ்வர பூரி வந்து நல்லா அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ மாதவேந்திர பூரி அந்த கிருஷ்ண பக்தி பாவத்தில் வந்து அந்த பரவசத்தில் அவர் வந்து அந்த பிரிவு விரக பாவத்தை வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கு, எங்கே கிருஷ்ணா நீ எங்கே இருக்கிற, உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும், அப்படி விரகத்தில் இருந்தார். இதை பார்த்து ராமச்சந்திரபுரி என்ன சொன்னார்னா, குரு, அவர் குருவை குறை சொல்கிறார். அவர் நீங்கள் வந்து பெரிய ஆச்சாரியர், நீங்கள் அழுதுட்டுருக்கிறீங்க இந்த மாதிரி பிரம்மனில் இருக்கிறீங்க, நீங்கள் பிரம்மனை நோக்கி நீங்கள் வந்து தியானத்தை வைங்க அப்படி சொல்லிட்டார். அவருக்கு தெரியலை இந்த விரக பாவம்னா என்னது, கிருஷ்ண பக்தியில் வந்து மிக உயர்ந்த பாவம் அது, அதில் தெரியலை அவருக்கு. இந்த மாதிரி குருக்கு எதிராக வந்து அவர் அவதூறு பண்ணிட்டார், அபச்சாரம் பண்ணிட்டார். இதை கேட்டிருந்த குரு மாதவேந்திர பூரி இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன சீடன்டா, நீ என்ன கற்றுக்கிட்ட, நீ போய்ங்கிறது, உனக்கு எதுவுமே கிடைக்க போடாங்கிறது துரத்தி விட்டார் அவர். இப்போ ஈஸ்வர பூரி வந்து சைத்தன்ய மாதவேந்திர பூரிக்கு வந்து அவ்வளோ சேவை செய்து கைங்கரம் செஞ்சு தன் குருவை திருப்திப்படுத்தியதால் வந்து மகிழ்ச்சிதால் வந்து அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு குருவாகிற ஸ்தானம் கிடைச்சது அவருக்கு. ராமச்சந்திர பூரிக்கோ எங்கே பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறதே அவருடைய குணமாயிடுச்சு. ஸோ ஒரு நாள் ராமச்சந்திர பூரி வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சார். ராமச்சந்திர பூரி யார்? சைத்தன்ய மகாபிரபுடைய குருவுடைய சகசீடர். ஸோ ஆல்மோஸ்ட் குரு ஸ்தானத்தில் இருந்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அப்படியே மரியாதை கொடுத்து அவர் உபசரித்தார். அப்போ ஜெகதானந்த பண்டிட்னு வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 2 பேரையும் கூப்பிட்டாரு. சுவாமி வாங்க, எங்கள் இல்லத்துக்கு வந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் உணவு உபசாரம் சொல்லிட்டு போனாங்க.
போனப்போ எல்லோரும் உட்காந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு உட்காந்துருந்தார், ராமச்சந்திர திருப்பதி உட்காந்துருந்தார். அவங்களெலாம் வந்து உணவு பரிமாறினாங்க. அப்புறம் ராமச்சந்திர பிரபு என்ன சொன்னார்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோடைய கூட இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து உண்மைதான் தெரியுது. யார்? சைத்தன்ய மகாபிரபு பார்த்து இவர் சொல்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் இவர். குறை கண்டுபிடிக்கிறது அவருக்கு நோக்கம்தான். குறை கண்டுபிடிக்கிறது அவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அவர் நீ நல்லா சாப்பிட்றீங்க தான் பார்த்து, சன்னியாசி இப்படியே சாப்பிட்றது, சன்னியாசி இப்படியே சாப்பிட்றது கேட்குறாரு அவர். சைத்தன்ய மகாபிரபு உண்மையை சொல்லலை. சைத்தன்ய மகாபிரபு யார்? கிருஷ்ணர்ப்பா. அவர்கிட்ட சுதர்ஷன சக்கரம் இருக்குது, நீ அவர்கிட்ட போய் நீ பேசுறியா நீ? ஒரு காலத்தில் துர்வாச முனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசின ஒரு வார்த்தைக்கே வந்து சுதர்ஷன சக்கரம் அப்படி பறந்து போச்சுது. நீ சைத்தன்ய மகாபிரபு பக்கத்துலேயே உட்காந்து நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ. சைத்தன்ய மகாபிரபு ஒன்றும் சொல்லலை. சரி என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் சாப்பிட்றதுக்கு குறைச்சிட்டார். அவர் பக்தர்கள்லாம் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மகாபிரபு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறாதீங்க. ராமச்சந்திரபுரி அவர் அப்படி தான், அவர் குறை கண்டுபிடிக்கிறது, அவர் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறாதீங்க. சைத்தன்ய மகாபிரபு குணம் அப்படி தான். இன்னொரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்து அவள் ரொம்ப உயரம். சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலார்நாத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உடலுடைய அந்த அந்த குறியீடு இருக்கும் அந்த கல்லில். சைத்தன்ய மகாபிரபு படுத்து அந்த கல் அவர் அந்த பரவசத்தில் வந்து அந்த கல் உருகி இருக்கும். பெரிய சைஸ். அவர் உயரம், ரொம்ப உயரம். ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் முன்னாடி இருந்து தரிசனம் பெற்றுட்டு இருந்தார், பார்த்துருந்தார். அவர் அழகாக ஜெகநாத் அழகாக வச்சுருந்தார், தரிசனம் கொடுக்குறாரு. சைத்தன்யமாக பார்த்துட்டு இருக்கும்போது பொழுது அவர் பார்த்தார். ஒரு பெண் வந்து, வயசான ஒரு பெண் வந்து அவர் மேலே ஏறி, யார்? சைத்தன்ய மகாபிரபு மேலே காலை வச்சு, எங்கே கருடஸ்தம்பம் பக்கத்தில் ஏறி, கருடஸ்தம்பத்து மேலே இன்னொரு கையை வச்சு ஏறி பார்க்குறாங்க. ஜெகநாத் தரிசனம் பண்ணுறாங்க. பக்கத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் இருந்தார், கோவிந்தர். ஏய் யார் நீ? கிருஷ்ண ஜெகநாத் இங்கே நிற்கிறாரு, அவர் மேலே கால் வைப்பேன், இறங்கு, நீ இறங்குன்னு சொன்னாங்க. இறங்கு நீ முதல்ல. அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா அவ்வளோ பக்தி பரவசத்தில் யாருன்னே பார்க்கல. எனக்கு ஜெகநாத் மட்டும் பார்க்கணும், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி மேலே போயிட்டாங்க. அவங்க ஜெகநாத் மேலே கால் வச்சிட்டா, சைத்தன்ய மகாபிரபு மேலே கால் வச்சிட்டாங்க. வெளிப்பறி அவ்வளோதான் முடிஞ்சுது. பக்தியை முடிஞ்சு தானே? இல்லை. சைத்தன்ய மகாபிரபு என்ன செஞ்சார்? கோவிந்தா படம் திட்டினார். ஏய் கோவிந்தா நீ சும்மா. அவர் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்க இப்போ கால் மேலே வச்சுட்டு ஏறிட்டாங்க. அப்படி அவங்க எவ்வளோ பக்தி இருக்குது அவங்களுக்கு ஜெகநாத் கிட்ட. அந்த பக்தியில் வந்து பகவானை தரிசிப்பதற்காக இவ்வளோ கஷ்டம் பார்க்குறாங்க. நீ அதையும் தடுத்த அந்த பக்தி எனக்காவது இருக்காதான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். சாரங்க இவ சாரபொக்கு. அவருடைய யோசனை பாருங்கள், அவருடைய பார்வை பாருங்கள். சிறந்தது மட்டும் பார்க்குற எங்கே போனாலும். ஸோ சரி, ஆனால் நாம் என்ன செய்வோம்? குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் எங்கே போனாலும். சைத்தன்ய மகாபிரபு மாதிரி நாம் இருக்கணும். அவர் மேலே காலை வச்சாலும் கூட அந்த பெண்மணிக்கு கிருஷ்ணரை தரிசிப்பதற்கு அவ்வளோ ஆசை இருந்திருக்குது. அந்த ஆசை நமக்கு இருக்குதா? நம்மள மேல் இருக்க குறைகள் பார்க்கணும். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார், ஒரு மன்னர் இருந்தார். அன்னதானம் செய்வது ரொம்ப பெரியவர். அவர் நிறைய அன்னதானம் செய்வார். அவர் வந்து பல பிராமணர்களுக்கு வந்து போஜனம் வழங்கிட்டு இருந்தார், அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ மேலே வந்து ஒரு பருந்து பறந்து போச்சு. ஒரு பருந்து போகும்போது அந்த பருந்து கையில் என்ன இருந்துச்சு? ஒரு பாம்பு இருந்துச்சு, செத்த பாம்பு இருந்துச்சு. செத்த பாம்பு தூக்கிட்டு போச்சு. அந்த செத்த பாம்பு உடைய வாயிலிருந்து ஒரு துளி விஷம் வந்து ஒரு தட்டில் விழுந்துச்சு, ஒரு பாத்திரத்தில் விழுந்துருச்சு, ஒரு தட்டில் விழுந்துருச்சு. அதை சாப்பிட்டு ஒரு பிராமணர் இறந்து போயிட்டார். இது கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு ஒரே கவலை. என்னடா நான் என்ன செஞ்சேன், என்ன தவறு செஞ்சிட்டேன்னா, என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலே, இப்படியோ ஒரு பிராமணர் இறந்து போயிட்டார் நான் அன்னதானம் செய்யும்போது அப்படின்னு சொல்லி. இப்போ யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இந்த பிராமணனை கொன்ன பிரம்ம ஹத்யா தோஷத்தை, பாவத்தை யார் அக்கௌண்ட்டில் எழுதுறது? அந்த பருந்து ஒரு மிருகம், அதனுடைய அந்த மிருகம் வந்து பாம்பை சாப்பிட அதோட தர்மம், அது செஞ்சிட்டு இருக்குது. அது மேலே எழுத முடியாது. பிராமணன் அவனுக்கு தெரியாமல் சாப்பிட்டாங்க, அவனுக்கு தெரியாது, அவன் மேலே அந்த கணக்கு எழுத முடியாது. ராஜா அவருக்கு இந்த விஷயமே தெரியாது, அவர் வேணும்னு செய்யலை, அவர் மேலே தவறு எழுத முடியாது, இந்த பாவத்தை எழுத முடியாது. அப்போ யோசிச்சுட்டு இருந்தார் இவர், எங்கே எழுதலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ
ஒருத்தங்க வந்தாங்க, அந்த ஊருக்கு வந்தாங்க, அந்த நாட்டுக்கு வந்தாங்க. ராஜா வந்து அன்னதானம் போடுறாராமே, அது எங்கே இருக்கு சொல்ல முடியுமான்னு ஒரு பெண்கிட்ட கேட்டாங்க. ஒரு பெண்கிட்ட கேட்டாங்க. வழிகாட்டினாங்க. அது அங்கே போகிற அதான் அரண்மனை, அங்கே போய் போடுவாங்க. ஆனால் அந்த ராஜா வந்து மக்களை அன்னதானம் போட்டே கொள்ளுவார், பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. சித்திரகுப்தர் பார்த்தாரு, இப்போ தெரியும் நான் எங்கே பாவத்தை எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட அக்கௌண்ட்டில் பாவத்தை எழுதிட்டாங்க அவங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ நாம் குறை சொல்கிறோம், தவறுகளை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு. ஒரு நாள் வந்து துக்காராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், தவறாக என்ன வேண்டாம். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பக்தர் ஆகிட்டார். நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க. அவர் பக்கத்தில் ஒரு பண்டிதர் இருந்தார், ஒரு பிராமணர் பண்டிதர் இருந்தார். அவர் பல பேருக்கு வந்து வேதங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறது உண்டு. அவருக்கு வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சு, துக்காராம் பக்கத்து விட்டு அந்த பிராமணர். ஆனால் துக்காராம் வீட்டுக்கோ வந்து பல பேர் போகிறாங்க. ஆனால் அவர் பாடுற அருமையான பாடல்கள், அந்த அபங்க கேட்பதற்காக பல பேர் போயிட்டு இருந்தாங்க. உடனே வந்து அந்த பிராமணருக்கு வந்து பொறாமை, பகைமை. இங்கே பிரபுபாத் கூட சொல்லிப்பார், பகை. வைஷ்ணவர்கள் வந்து பகைகள் இல்லாத அந்த பிராமணருக்கு வந்து மனசில் பொறாமை வந்துருச்சு. இவ்வளோ நாள் நம்மளை பேசுகிறத கேட்பதற்காக நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் துக்காராம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோபம், துக்காராம் மேலே அவ்வளோ பகை, கோபம், பொறாமை. அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு கட்டை, ஒரு மரத்தில் ஒரு கட்டை எடுத்து அதில் வந்து அவ்வளவு அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த முள்ளெல்லாம் இருந்துச்சு அதில். அதை எடுத்து துக்காராம் தனியாக போகும்போது அவரை பிடிச்சி நல்லா அடி அடித்தார். துக்காராம் மகாபாகவதர், பெரும் பக்தர். அவர் அடித்தார், நல்லா அடித்து அவரை அடித்து அந்த முள்ளெல்லாம் உடம்பை குத்தி ரத்தம் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணார். படிச்சுட்டு போயிட்டார் அவர். துக்காராம் வந்து எந்திரிச்சு, யாரும் உதவி இல்லை துக்காராமுக்கு. அவர் அப்படியே கையை எந்திரிச்சு கஷ்டப்பட்டு இப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அவர் வீட்டுக்கு வந்து ராத்திரி தூங்கும்போது அவர் யோசித்தார், யார் அந்த பிராமணர், யார் அவர், எதுக்கு என்ன அடித்தார், அவர் எனக்கு தெரியுமே, என் பக்கத்தில் விட்டு இருப்பார், அவர் அவ்வளவு கொடூரமாக என்னை அடிக்கிறோம்னா அப்போ நான் ஏதோ அவர்கிட்ட ஏதோ ஒரு அவதூறு பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. என்ன இருந்தாலும் சரி, நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கலான்னு துக்காராம் நினச்சார். இங்கே அந்த பிராமணர் அடுத்த நாள் அந்த துக்காராம் வந்து பிராமணரை பார்க்குறது வந்தார். அந்த நைட்டில் பிராமணருக்கும் ஒரு விதமான அவருக்கும் தப்புன்னு தோணுச்சு. துக்காராம் நேராக போய், சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிட்டுன்னு அவர் காலை விழுந்துட்டார். அது பார்த்த உடனே அந்த பிராமணருக்கு அதிர்ச்சி, துக்காராம் எவ்வளோ பெரிய பக்தர்ப்பா, நான் பண்ண பாவத்துக்காக, நான் பண்ண தப்புக்காக எவ்வளோ பெரிய அவதூறு செஞ்ச ஒரு பக்தர்கிட்ட, அடியார்கிட்ட அவதூறு செஞ்சுருக்கிறேன்னா, பகவத் அபச்சாரம் ஆகிடுக்குது, இதற்காக எனக்கு எந்த விதமான பாவ மன்னிப்பும் கிடையாது, என்ன நடக்கும் போது தெரியல, நீங்கள் வந்து என் கால் விழாதீங்க, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். சாரங்கைவ சாரபுக். பக்தர்கள் வந்து அவங்க இலக்கு மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க, இந்த கெடுதல், தொந்தரவுகள், பிரச்சனைகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. துருவ மகாராஜ் பாருங்க, சுருச்சி சுனிதி சொல்ற கதை நான் நேரமாச்சு, நான் முழுசாக சொல்கிறேன். உத்தனபாத மனிதன் உட்கார்னதுக்காக துருவ மகாராஜன் வந்து ஆசைப்பட்டார், முடியலை. சுருச்சி என்ன சொன்னா, நீ போய் நாராயணன்கிட்ட நீ வேண்டிக்கோ. என்னென்னு வேண்டிக்கிறது, அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றுல பிறக்கணும்னு சொல்லிட்டு போய் வேண்டிக்கோன்னு சொன்னாங்க. சுனிதி என்ன சொன்னாங்க, நீ காட்டுக்கு போ, நாராயணன் வேண்டிக்கோ. எதற்காக, நீ எப்படி, அவர் கேட்டாங்க, எப்படி நான் வந்து இதாக முடியும், நான் மன்னனா அவங்க மடியில் உட்கார முடியும் சொல்லிட்டு. இல்லை நீ அது எனக்கு தெரியாது, நீ நாராயணகிட்ட போன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ துருவ மகாராஜன் வந்து சுருச்சி பேச்சை கேட்டுருக்கலாம், சுனிச்சி பேச்சை கேட்டுருக்கலாம். ஆனால் அவங்க சுனிதி பேச்சை கேட்டு அவங்க சொன்ன அறிவுரையின் படி நாராயணனை வணங்கினார் துருவ மகாராஜன். அதன்படியே வந்து அவர் நாராயணன் பார்த்தார் அவர். சரி, 3 விஷயம். இந்த எல்லாமே குறை கண்டுபிடிக்கிறது, எல்லாமே நெகட்டிவ். நோ நோ நோ, நான் சொல்கிறோம். நான் சம்ஸ்கிருதம் நான் வரும், நானா ஏதாவது நீங்கள் கூட பாருங்கள், நானுத்வேஷ்டி, நான் அனுத்வேஷ்டி. சமஸ்கிருதம் நானா நெகட்டிவ் இல்லை. ஸோ அதை சரி செய்வதற்காக 3 நாட்கள் நான் சொல்கிறேன். முதல் நான் வந்து நன்றி. மனசில் எப்போ நன்றி இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லி கிராட்டிடியூட் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. எதற்காக நான் நன்றி சொல்ல முடியும்,
நல்ல ஒரு உடம்பு இருக்குது, ஆரோக்கியம் உடம்பு இருக்குது, கோயிலுக்கு வர்றதுக்கு வசதிகள் இருக்குது, கோயிலில் எல்லா வசதியும் கொடுத்துருக்குறாங்க, பகவான் தரிசனம் பண்ணலாம். ஒரு பூஜாரி வந்து அவர் காலங்காத்தால் எந்திரிச்சு அவர் சாண்டி பண்ண மாட்டார், அவர் அழகாக பகவானை அலங்காரம் செய்வார். அந்த சிங்காரத்தை நாம் தரிசிக்கலாம். கிளாஸ் முடிஞ்ச உடனே கிச்சடி போடுவாங்க, அதுக்காக யாரோ டிவோடி சமைச்சிருக்கிறாங்க, நமக்கு சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோயிலுக்கு வர்றதுக்கு மெட்ரோ இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி காலையில் மழையும் வரல, லிஸ்ட்டு போட்டு பாருங்க, நிறைய லிஸ்ட்டு வரும், பெருசாக வரும். நன்றி சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. அடுத்து ரெண்டாவது நான் வந்து நான், அந்த நான் என்ற நாவனை அகற்றிவிட வேண்டும். நான் உலகத்தில் நீங்கள் மட்டும் இல்லை பாஸ், நிறைய பேர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தான் உலகத்தை எல்லாம்ப்பா, எனக்கு தான் எல்லாம். உங்களை தாண்டி உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பகவான் இருக்கிறாரு. நமக்கு வந்து நான் எங்களை பற்றி எனக்கு நம்மளை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், கெட்டது மட்டும் தான் தெரியும் வாழ்க்கையில். மூன்றாவது நான் வந்து நாராயணன். நீங்கள் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நாராயணன் பகவானை பற்றி நாம் தியானிக்க வேண்டும். எது நடந்தாலும் எது இருந்தாலும் பகவானிடம் நாம் அதை சம்பந்தப்படுத்திக்க வேண்டும். நல்லா நடந்துச்சா கிருஷ்ணருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை, அதனால் வந்து நல்லா நடந்துச்சு, தேங்க்யூ கிருஷ்ணா. கெட்டதாக நடந்துச்சா, கிருஷ்ணர் வந்து வேறு ஏதோ ஒரு பெரிய பாவத்திலேருந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு, அதனால தான் இந்த சின்ன பிரச்சனை மட்டும் வந்துச்சு. சில நேரம் நமக்கு தோணும், இதற்கு குட்டி ஒரு காயம் வந்திருக்கும், நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய வாட்டி, சின்ன ஒரு காயம் வந்திருக்கும். அப்போ தோணும் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அபாயத்திலேருந்து பகவான் நம்ம காப்பாற்றிட்டாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் நன்றி இருக்கணும், நான் அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நாராயணதம் எப்பொழுதும் நாம் நம்முடைய நன்றிகள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய அந்த வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்கிறான்னா முக்கியமான 4வது ஒரு நான் தேவை. அது என்னது? நாமம், கிருஷ்ண நாமம். அந்த கிருஷ்ண நாமத்தை நாம் தினந்தோறும் ஜபித்தோம் என்றால் எல்லாமே சரி. என்னது? நன்றி வரும், மனசில் நன்றி வரும், கிருஷ்ணா நமக்கு தோணும், எல்லாமே நல்லா தெரியும். நாராயணன் பகவானே பகவானே அந்த நாம ஸ்வரூபத்தில் வந்து என் கூட வர்றாரா, நான் கூப்பிட்றதுக்காக நான் அந்த நாம வந்து அந்த பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தோம் என்றால் அதுலேயே வந்து பகவான் குடிகொள்கிறாரு. அவ்வளவு அனுகிரகம் பகவான் நம்ம மேலே பாருங்க. அப்புறம் நான் இந்த அகங்காரம், கண்டிப்பாக நான் இந்த அகங்காரம் விட்டு போகும் நாமத்தை ஜபித்தோம் என்றால். ஸோ நாமத்தை ஜபித்தோம் என்றால் எல்லாமே சரியாயிடும். ஒரு பக்கம் சாரங்க இவ சாரபுக்கென்று தேனியை போன்று நாம் நல்லதை மட்டும் பார்க்கணும். பக்தியில் வந்து ரொம்ப முக்கியம். அதை அடைவதற்கு ஈஸியான அந்த வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரபு நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிளாஸ் முடிக்கும் போது சாண்டிங் மட்டும் தான் சொல்கிறீங்க பிரபு, அது ஒன்று மட்டும் காமன். என்ன அதான் மீன், நீங்கள் வேறு எதுவுமே இப்போ நீங்கள் வேறு எதுவும் பண்ணாட்டியும் பாருங்கள், நீங்கள் போய் எது வேணால் பண்ணுங்கள், சாண்டிங் முதல்ல பண்ணுங்க. நாமஜபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, கஷ்டங்கள் இருக்கலாம், ஒவ்வொருடைய மைண்டும் அந்த மாதிரி. ஆனால் நமக்கு எல்லாம் வந்து பொதுவாக ஒரு ஆயுதம் இருக்குது, பொதுவான அந்த மருந்து வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். டெய்லி மகாமந்திரத்தை நல்லா சத்தமாக கிளியராக ஒழிச்சிக்கிட்டு, வாயால் ஒழிச்சு அதை காதால் கேளுங்க. கண்டிப்பாக இந்த மனசில் வந்து நிறைய இந்த குறை கண்டுபிடிக்கிற இந்த இதெல்லாம் நிறைய இருக்குது, நான் சொன்னேன் நிறைய இருக்குது. ஆனால் நாமெல்லாம் வந்து சாரங்க இவ சாரபுக்காக அந்த பகவானின் தாமரை திருவடிகளை அடைய ஆசைப்படும் அந்த தேனீகளை போல் நாம் மாற வேண்டும், மாறுவோமாக. ஓகே, இத்தனை முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய் கௌர் பிரேமானந்தே.